அனைவருக்கும் வணக்கம். மக்கள் படை கட்சியின் சார்பில் இன்றைய விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயன்றதை செய்வோம், சமூகம் மேம்படச் செய்வோம் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அனைத்து மக்களுக்கும் அடிப்படை வசதிகளும் சம வாய்ப்புகளும் கிடைக்கப் பெற வேண்டும் என்ற கொள்கையோடு ஜனநாயக ரீதியாக மக்கள் படை கட்சி உருவாகி உள்ளது. எமது கட்சியின் சார்பாக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மக்கள் படை கட்சி சிறப்பு கவனம் செலுத்தும். ஜனநாயக அரசியலை சீர்குலைக்கும் பண பலம் மற்றும் படை பலத்தின் தீய செல்வாக்கிற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய மக்கள் படை கட்சி முயற்சிக்கும். மேலும் அனைத்து குடிமக்களும் தகுதி அடிப்படையில் வசதிகளை வழங்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக மக்கள் படை கட்சி தனது சிறந்த முயற்சியை மேற்கொள்ளும். கூட்டங்கள், கருத்தரங்குகள், மாநாடுகள் மற்றும் பேரணிகள் போன்ற அமைதியான மற்றும் ஜனநாயக வடிவிலான பிரச்சாரங்கள் மூலம் மக்கள் படை கட்சி தனது நோக்கத்தை அடையும். ஆக எமது நோக்கங்களில் அனைவருக்கும் கல்வி மற்றும் மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுதல் வேண்டும். சிறு குறு தொழில் முனைவோர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும். கடன் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும். இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். லஞ்சம், ஊழல், மது, புகையிலை போன்ற போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும். அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படும் பட்சத்தில் இது எல்லாம் சாத்தியம். அதனை மக்கள் படை கட்சி அனைவருக்கும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிக்கும். அது மட்டுமல்ல, மக்கள் குறை தீர்க்கும் மக்கள் படை குழு உருவாக்கப்படும். இதன் மூலமாக மக்களின் குறைகள் தீர்க்கப்பட எமது மக்கள் படை கட்சி முழுமையாக முயற்சிக்கும். எமது மக்கள் படை கட்சியின் அதிகாரம் நோக்கி செல்லும் பொழுது இவையெல்லாம் சாத்தியம் என்ற நிலையில் தமிழகத்தில் வரக்கூடிய 2026க்கான சட்டமன்றம் வேட்பாளர்களை தமிழகத்திலேயே முதன்முறையாக எமது மக்கள் படை கட்சியின் சார்பாக முதற்கட்ட வேட்பாளர்களை நிறுத்த இருக்கின்றோம். அவர்களை இன்று அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் அன்பு சகோதரர் திரு தனசேகரன் அவர்களை திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துகின்றோம். அடுத்தபடியாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் திரு மணி அவர்களை போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிமுகம் செய்கின்றோம்.
அடுத்தபடியாக ராயபுரம் தொகுதிக்கு திரு ஜெகநாதன் அவர்களை ராயபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிமுகப்படுத்துகின்றோம். முதற்கட்டமாக இந்த 3 வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கின்றோம். அடுத்தடுத்து எங்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். தற்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கு கொண்ட கட்சியினர் அவர்களுக்கு, கட்சியின் உறுப்பினர்களுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் மற்றும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மக்கள் படை கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, நாம எலெக்ஷன் டயத்துல நம்ம இருக்கிறதுக்கு இன்னும் 7-8 மாசம் இருக்கு. சோ அப்ப நம்ம பேப்பரோட போய் வேட்பாளர் பதியும் போதுதான் கணக்கு. அப்ப நம்ம பதிவு பெற்ற கட்சியா தான் இருப்போம். தற்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா நாம வாக்கு வங்கிக்கான அரசியல் இல்லை, வாழ்வாதாரத்திற்கான அரசியலை உருவாக்குறோம். சோ அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய கட்சியினுடைய ஆதரவு தேவைப்படும் அப்படின்னு நம்மளை அணுகுனாங்கன்னா எங்களுடைய மாநில செயற்குழு பொதுக்குழு கூடி அதை அப்போ அந்த டயத்துல முடிவு பண்ணுவோம். மக்களுடைய வாழ்வாதாரம், ஏழை மக்கள் அனைவருக்குமான ஒரு இயக்கமா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய மக்கள் படை கட்சி உருவாகுது. அனைத்து மக்களுக்குமான அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது இது எல்லாம் சாத்தியம் ஏற்படும். மூணு இடத்துல யார ஏற்கனவே எங்களுடைய கட்சியில உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்குது. அந்த கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தொகுதியில எங்க நிக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி எங்க நின்னா நமக்கு அதிகமான ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத எங்களுடைய நிர்வாகம் கூடி முடிவு பண்ணி தான் இதை அறிவிக்கிறோம். கட்சி முறையா கடந்த 2 வருடம் ஆகுது. 2 வருடம். கட்சி கொடி மஞ்சள், வெள்ளை, நீல நிறம். மஞ்சள் மங்களகரமா இருக்கணும், வெள்ளை மக்களுடைய தூய உள்ளத்தோட இருக்கணும். நாம நீலம் என்பது கலை, கலாச்சாரம், ஆன்மீகத்திற்கான ஒரு நிறம் என்பதனால் அதனை நாம தேர்ந்தெடுத்துள்ளோம். இல்ல, கலை, கலாச்சாரம், ஆன்மீகம், தியானம் இதுலெல்லாம் இதுக்காக குறிக்கப்படக்கூடிய ஒரு கலர் நீல நிறம், கருநீலம். அதனால அதை நம்ம கொண்டு வரோம். என்னுடைய சொந்த ஊர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். தற்போது சென்னையில் வசிக்கிறேன். சார்,
அடுத்து நம்ம வேட்பாளர், நான் இப்ப சென்னையில குடியிருக்கிறதுனால அங்க அடிக்கடி போக முடியாது. சோ அங்கேயே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருந்தா இன்னும் நம்மளுடைய உறுப்பினர் சேர்க்கைகள், நம்மளுடைய கொள்கை திட்டங்கள் இன்னும் வேகமா கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு பிறகு கண்டினியூஸா நம்மளுடைய வேட்பாளர்கள் எங்க அதிகமா உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டே இருக்குது, எங்கெல்லாம் நமக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கோ அங்கெல்லாம் நிறுத்தப்படும். 234 தொகுதிகள் நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவதில்லை. என்னுடைய பெயர் வி ராம் பிரகாஷ், MCA. நான் மக்கள் படை கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். இவர் திரு பாஸ்கரன் மாநில சட்ட ஆலோசகராக இருக்கிறாரு. ராஜாமணி அவர்கள் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளராக இருக்கிறார். அவரு குணசேகரன் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். திரு தனசேகரன் அவர்கள் திருவண்ணாமலை தொகுதி செயலாளராக இருக்கிறார். அண்ணன் இவர் வேட்பாளர் ஜெகநாதன் மணலி சட்டமன்ற தொகுதி செயலாளராக இருக்கிறாரு. இவர் மணி, இவர் மாநில பொதுக்குழு உறுப்பினர்.